கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, தேவனுக்குரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை வாழுங்கள். தேவனுக்கேற்ற தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை வாழுங்கள் என்பதுதான் இன்றைய நாளிலும் ஒரு சிறிய தியானம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கேற்ற விதமான ஒரு தாக்கங்களை இந்த பூமியிலே, அதாவது தாக்கங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனை நோக்கி பார்ப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கைகள் அவருடைய ஒரு சாயல்களாகவே மாறத்தக்கதாக அல்லது அவரை பிரதிபலிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கைகள், அன்பானவர்களே, பேச்சுக்களாயிருக்கலாம், எங்களுடைய நடைகளாயிருக்கலாம், எங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளாக இருக்கலாம், அன்பானவர்களே, எல்லாம் தேவனை பிரதிபலிக்கத்தக்கதான ஒரு விடயங்களாக எங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை, ஒரு அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் பார்த்து அல்லது மற்றவர்கள் எங்களை அவதானித்து அங்கே அவர்களும் எங்கள் பட்சத்திலே வர அல்லது எங்கள் மூலமாக தேவனுக்குள்ளாக கடந்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால்தான் நான் சொல்லுகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு, தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த பூமியிலும் கூட பலர் பல விடயங்களுக்கு தங்களை ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு மற்ற விடயங்கள் என்ன காரியங்களா இருந்தாலும் சில விடயங்களிலே அவர்கள் அவர்களுக்குள்ளான ஒரு 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 மேன்மையான காரியம், ஒரு உலகத்திலே சில விசேஷித்த விடயங்களுக்கு அவர்களை நோக்கி பார்ப்பதற்கு அல்லது அவர்களிடத்திலே மற்றவர்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவார்கள். அது படிப்பு காரியங்களா இருக்கலாம். படிப்பிலே ஒரு ஆங்கிலத்திலேயோ ஒரு தமிழிலேயோ ஒரு நல்ல ஒரு திறமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த 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 படிப்பிலே, அன்புக்குரியவர்களே, அவர்களை நோக்கி போவதற்கு அநேக விருப்பப்படுவார். என்றால் அவர் அவ்வளவுத்திற்கு இந்த படிப்பிலே ஒரு திறமை வாய்ந்தவர், அவரிடத்திலே போனால் எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த 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 மொழிகளிலே சிலர் ஒரு 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 மேன்மை அடைந்தவர்களாக, அதிலே அநேகருக்குள்ளே ஒரு அந்த மொழியினாலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினவர்களாக காணப்படுவார்கள். அது விளையாட்டு காரியங்களா இருக்கலாம். அன்பானவர்களே, எந்த விளையாட்டா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த விளையாட்டிலே ஒரு மிகவும் திறமை உள்ளவர்களாக, அன்பானவர்களை, விளையாடும் பொழுது அந்த விளையாட்டை குறித்த ஒரு தாக்கம், அன்பானவர்களே, அவர்கள் மூலமாக அநேகருக்கு வெளிப்படுத்தப்படும். இந்த அவர் நல்லா இந்த ஃபுட்பாலோ வாலிபாலோ விளையாடுவார் என்று சொல்லி அதை குறித்த ஒரு தாக்கத்தை, அன்புக்குரியவர்களே, அந்த விளையாட்டிலே நல்ல ஈடுபாடாக இருக்கிறவர் வெளிப்படுத்துவார். அதே போலதான் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை, அன்பானவர்களே, நானும் நீங்களும் ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் தேவனுக்கேற்ற விதமாக, தேவன் விரும்புகிறது போல எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். ஆமென். எங்களுடைய வாழ்க்கைகள் அப்படியாக இந்த பூமியிலே நாங்கள் தேவன் விரும்புகிறது போல, தேவன் சொல்லி இருக்கிற அவருடைய ஆலோசனைகள் போல எங்களுடைய பேச்சுக்கள், நடைகள், சிந்தைகள், எங்களுடைய கிரியைகள் ஒவ்வொன்றுமே, அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் அவரை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக இருக்கும் பொழுது, அன்பானவர்களே, அதுதான் நாங்கள் தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை, இந்த மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு, வித்தியாசமான ஒரு பேச்சை பேசுகிறாரே, வித்தியாசமாக ஒரு நடக்கிறாரே என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து, அன்பானவர்களே,
எங்களை நோக்கி அவர்கள் கடந்து வந்து, எப்படி சகோதரனே இது இப்படியெல்லாம் இந்த நிலையிலும் இப்படி வாழ்கிறீர்கள், இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, அன்பானவர்களே, அது தேவனுக்கேற்ற தாக்கம். இது தேவனுடைய ஒரு மனுஷன் என்று சொல்லி, அன்பானவர்களே, அந்த ஒரு தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை நாங்கள் உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். வேதத்திலே நான் சில நபர்களை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். யோவான் புஸ்தகத்திலே யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிற யோவான் 5:35 நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். கர்த்தருக்கென்று அவன் எரிந்து பிரகாசிக்கிற, கர்த்தருக்கென்று ஒரு 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 பிரகாசிக்கிற ஒரு விளக்காக கர்த்தருடைய நாமத்தை, அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கை மூலமாக அவன் வெளிப்படுத்தின ஒரு ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். அதனாலே அவன் அப்படியாக வாழ்ந்த காலத்திலே கர்த்தருக்குள்ளான ஒரு அநேகருக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதில் சொல்லப்படுகிறது, நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய். அப்ப என்றால் அவன் பட்சத்திலே அந்த தாக்கத்தினாலே அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தபடினாலே அவன் அந்த ஒரு தாக்கத்தை, தேவனுக்குள்ளான ஒரு தாக்கத்தை, அன்பானவர்களே, அங்கே உண்டாக்கின பொழுது அவன் பட்சத்திலே அநேகர் வந்து அந்த வெளிச்சத்திலே அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தபடினால் அவனுடைய பேச்சுக்கள் ஒரு பிரகாசமா இருந்திருக்கலாம், அவனுடைய நடைகள் பிரகாசமா இருந்திருக்கலாம், அவனுடைய கிரியைகள் ஒரு அநேகருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கலாம். அதனாலே அநேகர் அவனுடைய அந்த வெளிச்சத்திலே, அவனுடைய அந்த 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 அவனுடைய பேச்சினாலே, அவனுடைய கிரியைகளினாலே, அவனுடைய செயல்களினாலே, அன்பானவர்களே, மகிழத்தக்கதாக அவன் தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே சகரியா புஸ்தகத்திலும் அன்புக்குரியவர்களே 8வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறையாதியரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், அந்த அந்நாட்களில் சகரியா 8:23 பலவித பாசைக்காரராகிய புறையாதியரில் 10 பேர், புறையாதியரில் 10 பேர், 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படி என்று சொன்னால், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். யூதனுடைய வஸ்திரத்தங்கள், நாங்கள் அன்பானவர்களே, நாங்கள் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள் இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும், அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த தாக்கத்தினால், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த 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 வெளிப்படுத்தல்களினாலே அநேகர் கேள்விப்படுவார்கள், தேவனுடைய மனுஷன், இவன் தேவனோடு இருக்கிறவர், தேவனுக்குள்ளாய் வாழ்கிற மனுஷன், அவர் சமாதானமாய் இருக்கிறார், அவர் எந்த நிலையிலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு கோபமாக வராது, அல்லது ஒரு தேவனுக்கேற்ற விதமான ஒரு நல்ல ஆலோசனையாக சொல்லுவார். இப்படியாக அநேகர் கேள்விப்பட்டு, அன்பானவர்களே, அந்த தாக்கம், நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முறைகள், அன்புக்குரியவர்களை வெளியிலே அநேகருக்கு கேள்விப்படும் பொழுது அந்த தாக்கம் அநேகரை, இதில் 10 பேர் அந்த யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவர்களுடைய வஸ்திர தொங்கலை பற்றி கொள்வார்கள் என்று சொன்னது போல, நாங்களும் இப்படியாக அன்பானவர்களே ஒரு தேவனுக்கேற்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக அநேகர் எங்களோடு எங்களை கேள்விப்பட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை, எங்களுடைய ஆவிக்குரிய நடத்தைகளை, எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களை கண்டு, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்,
கர்த்தர் உங்கள் மூலமாக ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கிறோம் என்று சொல்லி அநேகர் வரத்தக்கதாக தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை நாங்கள் உண்டு பண்ணுகிறவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும். இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், ஏசாயா புஸ்தகத்திலே 60வது அதிகாரத்திலும் அதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அன்பானவர்களே, இங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை, தேவனுக்குள்ளான ஒரு தாக்கத்தை எப்படி உண்டு பண்ணும் பொழுது அங்கே ஜனங்கள் கடந்து வருகிறார்கள் என்று பாருங்கள். அதில் முதல் சொல்லப்படும், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அவனை எழும்பி பிரகாசிக்கிறது என்று சொன்னால், தேவனுக்குள்ள, நான் சொல்றது போல தேவனுக்குள்ளாக, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக, என்ன வேதம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிற நீங்கள் என்று. அப்படி என்றால் தேவனுடைய வசனத்தை பிரகாரம், அந்த வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து அதன் பிரகாரமாக நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய அந்த ஒளி, கர்த்தருடைய அந்த மகிமை எங்கள் மேல் உதிக்கும். அன்பானவர்களே, என்னால் கர்த்தர் எங்கள் மூலமாக அவருடைய செய்கைகளையும் அவருடைய அற்புதமான காரியங்களையும் எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும் பொழுது, அன்புக்குரியவர்களே, இதில் சொல்லப்பட்டது போல இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடியும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அப்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள், பயங்கரமான காரியங்கள் வரும் பொழுது கர்த்தருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் பதறாமல் ஆண்டவருக்குள்ளாக நிதானமாக ஆண்டவருடைய அந்த நல்ல ஆலோசனைகளின் பிரகாரம், அன்பானவர்களே, நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தருடைய அந்த 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 வெளிச்சம் எங்களுக்கு எந்த நிலையிலும், இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைகள் காணப்படுமா இருந்தாலும் பூமியிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். நாங்கள் மனுஷர்கள் பலவிதங்களிலே சூழ்நிலைகள்னாலே சமாதானம் இழந்து பலவிதமான கவலைகள், துன்பங்கள், துயரங்களுக்குள்ளே போகும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நானும் நீங்களும் எங்களை ஒப்பு கொடுத்து வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது அந்த தேவ சமாதானம் எங்களை நிரப்பும். அந்த சமாதானம், அன்பானவர்களே, அநேகருக்குள்ளாக அந்த சமாதானமான, சந்தோஷமான, ஒரு ஆறுதலான அந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் எந்த சூழ்நிலையிலும், அன்பானவர்களே, இந்த இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லப்பட்டது போல அப்படியான சூழ்நிலைகளிலே கர்த்தருக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய அந்த ஒளி எங்களுக்குள்ளாக, அவருடைய பிரகாசம் எங்களை பிரகாசிக்க பண்ணும். அதில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் எங்கள் மேல் உதிப்பாராம், அவருடைய மகிமை உண்மையில் காணும். அப்படி என்றால் முதலாவது ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே உண்டாக்க வேண்டுமானால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தால்தான், அதன் பிரகாரம் வாழ்ந்தால்தான் நாங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய அந்த ஒளியும் கர்த்தருடைய வெளிச்சமும் கர்த்தருடைய மகிமையும் எங்களுக்குள்ளே காணப்படும், எங்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதனாலே அன்பானவர்கள், அந்த வாழ்க்கையை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இங்கே ராஜாக்கள் நடந்து பாருங்கள், சொல்லப்படுகிறது ஜாதிகள் முதலாவது வருவார்கள். அதில் சொல்லப்பட்டது போல உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும், அப்படி என்றால் தேவனை அறியாதவர்கள் வருவார்கள். உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும், ராஜாக்கள் என்று சொன்னால் வேதத்திலிருந்து பார்ப்போமா இருந்தால் எங்களை இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், சொந்த ஜனங்களாய்,
அங்கே பரிசுத்த ஜாதியா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது போல எங்களை ராஜாக்களாக தேவனுக்குள்ளாக மாற்றப்பட்ட இருக்கிற ஒவ்வொருவரும் கூட அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த தாக்கத்தினாலே அநேகர் தேவனை அறிந்தவர்கள் கூட ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டது போல அப்படி ராஜாக்களை ஆக மாற்றப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் கூட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த பிரகாசத்தினால் அந்த தாக்கத்தினால் அநேகர் கடந்து வருவார்கள். எங்களிடத்திலே கர்த்தருக்குள்ளாக அவர்கள் இன்னும் வளர்க்கப்பட அல்லது அவர்கள் இன்னும் அன்பானவர்களே இன்னும் அவர்களுடைய காரியங்கள் தேவனுக்குள்ளாக இன்னும் மாற்றப்படுவதற்கு ஏதுவாகத்தான் எங்களிடத்திலே கடந்து. அதுக்காக மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதனாலதான் நான் சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். அப்பொழுது அநேகர் எங்கள் பட்சமாய் வரும் பொழுது தேவன் மகிமைப்படுவார், அவர்களை நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் திருப்ப முடியும். ஆகவே அன்பானவர்களே, இதிலே பல காரியங்கள் சொல்லப்படும். ராஜாக்கள் நடந்து வருவார்கள், அதுக்கு பிற்பாடு அங்கே சொல்லப்படும் பொழுது அங்கே சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் வேகமாய் கூடி உன்னிடத்தை வருகிறார், உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படும். இப்படியெல்லாம் இதற்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாங்கள் பார்க்க முடியும். குமாரர் யார், குமாரத்திகள் யார்? இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திர ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் கூட எங்களுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையின் தாக்கத்தினால் எங்கள் பட்சத்திலே வரத்தக்கதாய் எங்களிடத்திலே கடந்து வரும் பொழுது அன்பானவர்களே, அவர்களும் தேவனுக்குள்ளாக இன்னும் அவர்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட நிச்சயமாய் அன்பானவர்களே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த தாக்கம் இந்த பூமியிலே மிகவும் முக்கியமான காரியமா இருக்கும். அது எங்களுக்கும் கர்த்தருக்குள்ளே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை ஒரு மாற்றத்தை மற்றவர்களுக்குள்ளே உண்டாக்கத்தக்கதாக, மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தரிடமாக அவர்கள் திரும்பத்தக்கதாய், கர்த்தரிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக, அன்பானவர்களே கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த விடயங்கள் அன்பானவர்கள் அந்த தாக்கம் அங்கே இன்னும் எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அதே போல பார்த்தோம், ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்து கொண்டு புறஜாதிகள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு போவோம் என்று அங்கே சொல்லுவார்கள், வருவார்கள், அப்படி கேள்விப்பட்டு வருவார்கள் சொன்ன அப்படியான ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய பேச்சுக்கள், செயல்கள், நடைகள், கிரியைகள் ஒரு தேவனை வெளிப்படுத்தத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை நானும் நீங்கள் உண்டு பண்ண வேண்டும். ஏசாயில பார்த்தது போல, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததென்று சொல்லப்பட்டது போல, அப்படி நாங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் பிரகாசிக்கும். கர்த்தருடைய ஒளி எங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது அங்கே ஜாதிகளும் அதில் சொல்லப்பட்டது போல இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூட, ஆனாலும் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்பட்டது. அதிலே அடுத்த 3வது வசனம், உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள், உன் ஒளியினிடத்துக்கு ராஜா. அப்படி நான் என்ன சொல்ல வாரண்ட அன்பானவர்களே, நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் பொழுது கர்த்தர் எங்கள் மேலே எங்கள் மூலமாக அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை நாங்கள் பூமியிலே உண்டாக்குகிறோம். அப்படி உண்டாக்கும் பொழுது அநேகர் அங்கே எங்கள் பட்சத்திலே வரும் பொழுது எங்களுக்கு மகிமையா இல்லை, கர்த்தரை இன்னும் பிரதிபலிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாகத்தான் அந்த மற்றவர்கள் எங்கள் மத்தியிலே வருவார்கள். அதனால் தான் சொல்ல, நாங்கள் ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை தேவன் மகிமைப்படத்தக்கதாய், தேவனிடத்தில் அநேகர் சேர்க்கப்படத்தக்கதாய் ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே கர்த்தருக்கென்று எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகள், வார்த்தைகள், நடைகள், கிரியைகள் எல்லாம் அன்பானவர்களே மாறும் பொழுது நிச்சயமாக இந்த பூமியிலே நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை, இது தேவனுடைய மனுஷன், இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி
அவர்கள் அன்பானவர்களே, அவர்கள் எங்களை பார்த்து அல்லது எங்களிடம் வந்து கர்த்தரிடத்திலே அவர்கள் திரும்புவதற்கு, கர்த்தருக்குள்ளாய் வாழ்வதற்கு நாங்கள் ஏதுவாக இருப்போம். ஆகவே ஒரு ஆவிக்குரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நானும் நீங்களும் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.